தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலையை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லியாக 63,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வும் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்டேஷன் மட்டுமே வெரிஃபை பண்ணி உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த வித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி எந்த வித எக்ஸாமினேஷனும் கிடையாது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 20/6/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி என்ன விஷயங்கள் அப்படின்றத வீடியோக்குள்ள நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் யாராருக்கெல்லாம் இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு இதில் தனித்தனியாகவே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, அதுக்கு என்ன நீங்கள் படிச்சிருக்கணும், என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்தலாம். டோட்டலாக 20 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் நர்சிங் ரிலேட்டடாக நீங்கள் கோர்சஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களால் 6,000 மாதம் 6,000 சம்பளத்தில் உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்டுக்கு 37 வயதுக்குள்ளேயும், BC MBC DNCக்கு 34 வயதுக்குள்ளேயும், OC கேண்டிடேட்டுக்கு 32 வயதுக்குள்ளும் இருந்தால் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34, 32, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37 அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. சிலதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ SC/STக்கு மேக்ஸிமம் 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. BC MBC DNCக்கு 34 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. OC கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 32 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கும் 35 வயதுக்குள்ளேயும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளேயும். ஸோ இந்த மாதிரி சில ஜாப்புக்கு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமனான ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜாப்புக்கான என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் ஜாப் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து தியேட்டர் டெக்னீஷியன் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மாதம் 6,000 சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட் முன்னாடி சொன்னது தான் 37, 34, 32 அப்படின்ற வயதுக்குள்ள உங்களோட கேட்டகரி என்னவோ அதை சூஸ் பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் கேண்டிகேப்ட் இருப்பாங்க தெரியுமா, அதாவது டெஃப் அண்ட் டம்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கான சில வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆடியோஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த ஜாப் வந்து இருக்கும். ஸோ இதற்கு உங்களுக்கு மாதம் 20,000 உங்களுக்கு சேலரி. ஏஜ் லிமிட் முன்னாடியே சொன்னது தான் அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ANMக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஃபீமேல்ஸ் ஒன்லி. சரியா? மாதம் 17,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம். இதற்கு உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ் கல்வி எடுத்து நீங்கள் அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,500 சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரேடியோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டிப்ளமோவில் ரேடியோ டயக்னோஸ்டிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,000, 8,000 அப்படின்ற 2 விதமாக நீங்கள் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 37, 34, 32 அப்படின்ற வயதுக்குள்ளே இருக்கணும். டிபி ஹெல்த் விசிட்டருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் 2 வருடம் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேலரி உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். மாதம் உங்களுக்கு 11,000 சம்பளத்தில்
18லேருந்து 40 வயதுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பிகாம் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஏ கார்ப்பரேட் பண்ணியிருக்கணும், அப்படின்னா பிஎஸ்சி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மாதம் 19,000 சம்பளத்தில் 35 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வேன் கிளீனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். மாதம் 11,000 சம்பளத்தில் உங்களுக்கு 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த வேன் கிளீனர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். ஸோ இதை வந்து விட்டுருங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம வீடியோஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் விட்டுருங்க, சரியா? நெக்ஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோர்சஸோ இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதோ பண்ணியோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மாதம் 9,500 சம்பளத்தில் வந்து உங்களால் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா மாதம் 20,000 சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், இல்லை உங்களுக்கு டிகிரி இருக்கணும், இல்லை உங்களுக்கு டென்டல், இல்லை உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள வர அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் பாருங்க, இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த ஜாப்புக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ ஆடியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து மேலே வந்து இருக்கும், சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அந்த ஜாப்போட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க நேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட நேம். ஸோ அந்த நேமை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் குவாலிஃபிகேஷன் கன்சல்டன்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இது நேம் இங்கே இருக்கும். இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ், இல்லை உங்கள் நேமு, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்களோட அப்பாவோட நேமு, நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ இந்த மாதிரி மெயில் ஐடி, இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டோட நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ் அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 20/6/2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கூட எல்லா ஜாப்புமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்லாம் வந்துருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, கான்ட்ராக்ட் பேஸ்லாம் இருக்கும். ஸோ எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.